அனைவருக்கும் வணக்கம். என் மூலியமா அறிமுகமாகி வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சக்திவேல் மூலியமா தான், தட் இஸ் அவர் முன்னிலையில தான் நான் வளர்ந்தேன். சக்திவேல்ன்றவர் நம்பிராஜன் அவர் அன்னைக்கு வந்து சக்திவேல் அப்படிதான் தெரியும் எனக்கு. நான் அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்து அவர் எனக்கு பழக்கம். ராஜ்கரன் சார் ப்ரொடியூசர், நிறைய படங்கள் இப்போ பண்ணிட்டு இருப்பாரு. இளையராஜாவுடைய நெருங்கிய நண்பர். எல்லா படமும் இளையராஜா தான் மியூசிக்கு. ஸோ கலகலகலன்னு கொடியடி பறந்துட்டு இருக்கோம் அந்த ஆஃபீஸில். அந்த ஆஃபீஸில் போய் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த ஆஃபீஸில் வந்து ராஜ்கிரண் சார் ப்ரொடியூசர்னா அவருக்கு பக்கத்துணையா, அவர் வலதுகையா, மாப்பிள்ளை மச்சான பேசிக்கிற அளவுக்கு வந்து நெருக்கமானவர் பார்த்தீங்கன்னா சக்திவேலன். ஸோ அவர் அந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எனக்கும். ஸோ டிஸ்கஷன்லாம் வர உட்காருவார். எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் அந்த ஆஃபீஸில் என்ன, அவர் ப்ரொடியூசரா இல்லை, ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டா இல்லை, ஏதோ ஒரு இருக்கு. ஆனால் அவர் கதைக்குள்ள வந்து எப்பவுமே அவர் வந்து அவருடைய இன்புட் ஏதாவது இருக்கணும்னு ஆசைப்படுவார். மிக சிறந்த சினிமா ரசிகன் அவர். அந்த காலத்துல இருந்து நிறைய கதைகளும் சொல்லுவார். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி உள்ளவர். ஏதோ மதுரையிலேருந்து ஒரு பையன் வந்தால் அந்த பையனை உட்கார வச்சு சோறு போட்டு அவனை அங்கே இது பண்ணி அவனுக்கு சான்சஸ் எல்லாம் சொல்லி ராஜ்கிரண் சார் படத்துலையும் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி வளர்ந்தவர் தான் இன்னைக்கு பெருசாக இருக்கிற வடிவேல். இந்த மாதிரி அவர் நிறைய ராமராஜன் சார் படத்துக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் முன்னால் நான் வளர்ந்துருக்கேன். அப்புறம் என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் என்னோட ப்ரொஜெக்ஷனுக்கு வருவார். அந்த கதைகள் முன்னாடி ஏதாவது டிஸ்கஷன் இருந்தால் வருவார். அதை ஏதாவது பேசிட்டு இருந்தால் அவரும் கலந்துப்பார், தன்னுடைய இதை சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா ரசிகன். அவர் ஆக்சுவலாக நடிகராக பெருசாக வரணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. அவர் ஒரு டைரக்டர் ஆகணும்னு தான் அவர் அந்த காலத்துலேருந்து ஆசை. அது இத்தனை வருஷம் கழிச்சு அவருடைய கனவை நனவாக்கிய திரு விஜய் சுகுமாரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். சில பேருக்கு எழுதியிருக்கு இந்த நேரத்தில் தான் ஆகணும்னு. யாருக்கு தெரியும். இதுக்கப்புறமா நீங்க பல படங்கள், மிகப்பெரிய படங்கள், வெற்றி படங்கள் கொடுக்கணும்னு. ஸோ அவருடைய அழைப்பின் பேர் தான் நான் இங்கே வந்தேன். நான் ஹரிக்குமார், எனக்கு வந்து முத்து பீரியட்லேருந்து தெரியும். ஒரு டான்ஸராக இருக்கும்போது வந்து தெரியும். அவர் எவ்வளோ உழைப்பாளி, எவ்வளோ பெரிய உழைப்பாளி, அவர் சின்சியராக உழைச்சிட்டு வர்றாரு. அதற்குரிய பலன் சரியா என்ன அவர் போய் ரீச் ஆகல. ரீச் ஆகிற டைம் வந்துருச்சு. எல்லாரும் பேசுறாங்க மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவருக்கும் வரும். அந்த சின்சியரிட்டி விட மாட்டாங்க. என்னுடைய அறிமுகமாக இருந்தாலும் அதே சின்சியராக தான் இன்னும் சபேஷ் முரளி ஒர்க் பண்ணுறாங்க. அதே சின்சியராக தான் இன்றைக்கும் தேனப்பன், இன்றைக்கும் கனல் கண்ணன். அதனால தான் இந்த மேடையில் உட்கார அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ சின்சியரிட்டி தான் என்றைக்குமே சோறு போடும். ஸோ அந்த சின்சியராக இருக்கிற யாருக்குமே வந்து சோடை போக மாட்டார்கள், யாருமே சோடை போக மாட்டார்கள். எல்லாருமே நல்லா வளரணும். இவங்களை வளர்த்து விட வேண்டிய பங்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ரசிகர்களுக்கு, முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கு. அது எப்படி வேணா ஒரு கான்ட்ரவர்சியாக கூட நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி தப்பாவோ அப்படியெல்லாம் கூட எழுதி எப்படியோ ஒன்று ரீச் ஆகணும், பப்ளிசிட்டி ஆகணும். இப்போ நேற்று கூட என்னை பற்றி ஒரு பத்திரிகையில் கான்ட்ரவர்சி எழுதியிருந்தாங்க. கோச்சரையானில் என்னை புறக்கணித்தது ஏன், KS ரவிக்குமார் உருகுகிறார். இது என் குரூப்புக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் என்னைக்கா உருகி அவங்க பார்த்துருக்காங்க. நான் எதுக்குமே உருக மாட்டேன். சென்டிமெண்ட் சீனுக்கு ஓகே. இந்த சினிமாக்கெல்லாம் நான் வந்து உருகிறதாவே இல்லை, என்றைக்குமே உருக மாட்டேன் எதுக்குமே. இதில் என்னன்னா, இந்த பேப்பர்ல வெளியில போஸ்டர்ல மட்டும் படிச்சுட்டு உள்ள கண்டென்ட்டை படிக்காதவங்கெல்லாம் வந்து ஃபோன் மேலே ஃபோன், என்ன ரஜினி சாருக்கு உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை? ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் பண்ணாரு நேற்று. ஃபோன் பண்ணி என்னப்பாச்சு என்ன அவாய்ட் பண்றாங்களா, யாரு ரஜினி சாருக்கு உனக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு நான் பதில் சொன்னா நீ நம்ப மாட்டேன், இந்த இவர்கிட்ட பேசுன்னு சொல்லி கொடுத்தேன்.
ஹலோ நான் ரஜினி பேசுகிறேன் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை ஒன்றும் இல்லை சார், கேள்விக்கு பதில் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் அவர்கிட்டே கொடுத்துருங்க. ஸோ என்னோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு ரஜினி சார். நான் என்னத்துக்கு நான் வந்து என்னை புறக்கணித்ததை நான் சொல்லணும். சும்மா ஒரு தலைப்பு மட்டும் அப்படி போட்டு, அது வந்து பத்திரிகைக்கு உரிய அந்த வியாபார தன்மைன்னு நினைக்கிறேன். ஒரு தலைப்பு மட்டும் அப்படி ஒன்று போட்டுட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள கண்டென்ட் பார்த்தா என் மனசாட்சிக்கு அந்த மாதிரி என்னை புறக்கணிச்சுதான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் உள்ள இருக்கு. ஒரு வாட்டி பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் மாற்றிப்பா ஒரு தலைப்பு சும்மா அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். ஸோ இந்த மேடையை பயன்படுத்தி அதை சொல்றேன். கோச்சடையானில் எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை அவர்கள் புறக்கணிக்கவே இல்லை, புறக்கணிக்கவும் முடியாது. ஏன்னா படமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னத்துக்கு புறக்கணிக்கிறாங்க? படம் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, திரைக்கதை முடிஞ்சிச்சு, வசனம் முடிஞ்சிச்சு, நான் டைரக்ஷன் மேற்பார்வை பண்ணி முடிச்சாச்சு, படம் டப்பிங்கே முடிச்சாச்சு, ஃபைனல் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. என்ன புறக்கணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா ஒரு கதையாசிரியர், ஒரு வசனகர்த்தா, ஒரு திரைக்கதை ஆசிரியருக்கு ஒரு படத்துல எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு அந்த பேர்ல டைட்டில் எல்லாம் எவ்வளவு முன்னாடி போடணுமோ அதை விட அதிகமாக தான் அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் நான் வந்து ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால எனக்கு வந்து அது கொஞ்சம் முன்னுரிமை ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை புறக்கணிக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை, என்னை புறக்கணிக்கவும் இல்லை. ஸோ இந்த மாதிரியாவது இந்த படத்தை பற்றி சங்கராபுரம் இது மாதிரி மேடையில் எப்படி பேசிட்டாங்க அப்படி பேசி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த சங்கராபுரத்துக்கு பப்ளிசிட்டியில் எப்படியாவது பண்ணி ஒரு கான்ட்ரவர்சியா பண்ணாலும் சரி, ஒரு எல்லா ஜனங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும்னு இந்த பத்திரிகைக்காரங்கெல்லாம் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஜனங்க வந்து இந்த திருட்டு விசிறி பற்றி நிறைய பேர் பேசினாங்க, அதை நெட்டில் போட்டு பார்க்கறத பற்றி விவேகம் நிறைய பேசினாங்க. அதுதான் உண்மை, அதான் நடக்குது. இப்போ அது எப்படி நினைக்கணும்னா, இப்போ ஒரு பெட்ரூம்ல ஒரு காட்சி நடக்குது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில், அது இந்த சாவி துவாரம் வழியா பார்க்குறோம்ல, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு குளிக்கிறாங்க, அது வந்து எட்டி பார்க்கறது, அது எவ்வளவு ஒரு உறுத்தலான விஷயம். அப்படிதான் இந்த திருட்டு விசிறியில படம் பார்க்கறதும் இந்த நெட்ல இருந்து திருடி படம் பார்க்கறதும். ஸோ அப்படி பார்க்காம இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.